சில்லி சாப்பிடணும் போல இருந்துச்சுங்க. ஆனால் நம்மக்கிட்ட காலிஃப்ளவர் மட்டும்தான் இருக்குது. வெஜிடேரியன் சில்லினாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு நம்மளோட ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி, அதுவும் ரோட் சைட் ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. நம்ம காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்காக காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டேப் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேங்க. இந்த கல்லுப்பு நல்லா கரைஞ்சதும் தான் நம்ம இந்த காலிஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்க்குறோம். சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டோன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த பூச்சி புழுவெல்லாம் இருந்ததுன்னா அந்த தண்ணியில் வெளியில் வந்துடுங்க. அப்புறம் 2 தண்ணி நம்ம அலசி எடுத்தால் போதுமானது. நீங்கள் சுடுதண்ணியில் போடுறவங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக சுடுதண்ணியில் போட்டுக்கோங்க, தப்பில்லை. ஆனால் நான் எப்போவுமே இது போல் டேப் வாட்டரில் தான் நான் கல்லுப்பு போட்டு செய்வேன். ஏன்னா சுடுதண்ணி போட்டால் அந்த புழுவெல்லாம் குக்காகி உள்ளேயே இருந்துக்கும், வெளியில் வராதுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது உப்பு தண்ணியில் ஊறி இருக்கிறதுனால ஒரு 2 தண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இப்போ திரும்பவும் 2 தண்ணி நல்லா கழுவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சில்லி போடுறதுக்கு மிக்சர் ரெடி பண்ணலாம். நான் இங்கே ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 சிட்டி அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூளும் இது கூட சேர்த்திடலாங்க. அடுத்ததாக குருமிளகு தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இது கூட சேர்க்குறேங்க. இது வீட்டில் அரைச்சதுனால கொஞ்சம் தரியாக இருக்குது. அடுத்ததாக உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் ஊற விட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதில் நல்லா கலந்ததும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே சேர்த்து நல்லா ஒன்றா வர்ற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நிறம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்க்கலாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க கிடையாது. இப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா ஈவனாக கலந்ததும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இந்த பொடியில் சேர்த்திடலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே கிடையாதுங்க. நம்ம இந்த கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியே போதுமானது. இதுக்கு மேற்கொண்டு நம்ம தண்ணி சேர்த்தோன்னா ரொம்பவே வாட்ரியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நான் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாதுங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா இது போல் நல்லா குலுக்கி விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போது அந்த காலிஃப்ளவர் இடுக்குலெல்லாம் நமக்கு இந்த பவுடர் நல்லாவே கோட்டாகி கொடுக்கும். இப்போ நம்ம செய்தோம் இல்லைங்களா, இந்த பவுடரை நம்ம ரெடிமேடாக கூட செய்துக்கலாம். இதே ப்ரொபோர்ஷனில் செஞ்சுட்டு இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்து ரெடிமேடாக நம்ம வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடிக்கடி கூட நம்ம செய்துக்கலாங்க. இது போல் நம்ம வெளியில் கடையில் போய் வாங்கணுன்னெல்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் மறக்காமல் சிக்கன் மசாலாவை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே அந்த சிக்கன் மசாலா தான், அதுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குலுக்கி விட்டுறலாங்க. இப்போ இதை நல்லா புரட்டி கொடுத்துடலாம் ஒரு தடவை. பொதுவாக பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நீர்க்காய், அதனால் நம்ம இதை உப்போடு சேர்த்தும் போது அதில் இருக்கிற தண்ணியே ரிலீஸ் ஆகி வந்துடும். அதனால தான் நான் மேற்கொண்டு தண்ணி எதுவும் சேர்க்கலை. நீங்கள் ரொம்ப ட்ரையாக எடுத்து வச்சுருந்தீங்க காலிஃப்ளவரை அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஓவராக தெளிக்க வேணாம். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு தெளித்தாலே அது அதிகம்தான். அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அதுவும் இல்லாமல் அந்த காலிஃப்ளவர் மேலே பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் ஒட்டி பிடிச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே வெங்காயத்தோல் உறிஞ்சு வர்ற மாதிரி உறிஞ்சு வந்துடும். அதோட கெட்டியாக பிடிச்சு வைக்காது. அதனால தான் நான் இது போல் ட்ரையாக கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுறலாங்க.
நம்ம பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் போல் அப்படியே விட்டுறலாங்க, ரெஸ்ட்டாக விட்டுறலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 2 ஈர்க்க அளவுக்கு கருவேப்பிலை கிள்ளி சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது எதுக்காக கருவேப்பிலை சேர்க்குறோன்னா, நம்ம பொரிச்சு வர்றப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த கருவேப்பிலையை சேர்க்கறது. இது கூட பூண்டு கூட நீங்கள் 2-3 பல் இந்த ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி இடித்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இங்கே அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி நான் இது கூடவே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறேங்க. இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சு வரப்போ அந்த காலிஃப்ளவர் கூட அந்த மணமும் சேர்ந்து வரப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். நான் சொன்னது போல் 2-3 பல் பூண்டும் இடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கருவேப்பிலையை மறக்காமல் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். நான் இங்கே பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்திடுறேங்க. நான் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்திருக்கேன், ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க கிடையாது. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்திடலாங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து லைட்டாக திருப்பி விட்டுட்டு திருப்பி வேக விட்டு எடுக்கலாங்க. இப்போ இது பொரிக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் கூட ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலில் கூட செய்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரச சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட்ணுமா அப்படின்னெல்லாம் நினைக்க வேணாங்க, வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த காலிஃப்ளவர் சில்லி நம்ம ரோட் சைட் கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஈடு போட்டு எடுத்துட்டேன். இதே போல் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுமொறுன்னு சூப்பராகவே வந்துச்சு நம்ம செய்த இந்த காலிஃப்ளவர் சில்லி. இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதங்கி வர்றப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாகவே நம்ம செய்திடலாம் இது போல் காலிஃப்ளவர் சில்லி. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி செஞ்சீங்கன்னு உங்களையே கேட்பாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் சில்லி. நீங்கள் மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்த இந்த காலிஃப்ளவர் சில்லி மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.